வித்ட்ராயல் வவுச்சர். சரியா? பணம் எடுக்கிற வவுச்சர். சரியா? கொஞ்சம் சின்னதா இருக்கும். இது பணம் போடுற வவுச்சர், டெபாசிட் வவுச்சர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது டெபாசிட் வவுச்சர். இது பேர் என்ன? கவுண்டர் ஃபைல். பணம் போட்டீங்களே, பணம் போட்டோன்னா உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும்ல காப்பி, அந்த காப்பி இது வந்து பேங்க் வச்சுக்கணும். அதே மாதிரி தான் உங்கள் அக்கௌண்ட் நம்பர், உங்கள் பேர் எழுதுறீங்க, எவ்வளோ பணம் போகிறீங்க, 100 ரூபா பணம் போட போகிறீங்கன்னா 100 ரூபா பணம் போட்டு இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கவுண்டரில் இதை நாங்கள் வச்சுப்போம், இதை நீங்கள் வச்சுப்பீங்க. இது பேர் என்ன? டெபாசிட் செலா. சரியா? இப்போ நீங்கள் 18 வயசு ஆகிட்டீங்க, 10 வயசுக்கு மேலே உங்களுக்கு ஏடிஎம் கார்டு இருக்குது. சரிங்களா? இப்போ 18 வயசுக்கு அப்புறம் நீங்கள் வந்தீங்க, நீங்களாக போய் ஏடிஎம்ல எடுக்கணும் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா இதுதான் ஏடிஎம் கார்டு. பார்த்துருக்கீங்களா? அப்பா அம்மா வச்சுருப்பாங்களா ஏடிஎம் கார்டு. இந்த ஏடிஎம் கார்டில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 14 டிஜிட் இருக்கும். இது தனியான ஒரு வேல்யூ. இந்த பின்னாடி பிளாக்ல இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு தனி வேல்யூ இருக்கும். உங்களுக்கு இண்டிவிஜுவலாக யாராக இருக்கும், தனிப்பட்ட முறையில் யாராவது கொடுக்குறாங்களோ இதை போய் நீங்கள் யூஸ் பண்ணி பணத்தை எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? பின் ஜென்ரேஷன் பண்ணுவாங்க. ஏடிஎம்ல போயிட்டோம்னா பின் ஜென்ரேஷன் பண்ணுவாங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பர், உங்கள் ஒரு மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா ஒரு ரகசிய நம்பர், 4 குறியீடு நம்பர் இருக்கும். அந்த குறியீடு நம்பரை யார்கிட்ட பகிரக்கூடாது. உங்களோட அப்பா அம்மா கூட சொல்லக்கூடாது, யாருக்கும் சொல்லாது. நீங்கள் உங்கள் பர்சனலாக உங்களுக்கு கொடுக்குறதுக்காக வச்சுருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஏடிஎம் ஜென்ரேஷன் பண்ணி ஏடிஎம்ல போய் உங்களை தேவையான பணத்தை எடுத்துக்கலாம். இதோட லிமிட் எவ்வளோனா ஒரு நாளைக்கு 10,000 ரூபா இப்போதுக்கு. சரிங்களா? அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி இதை நீங்கள் எடுக்கலாம். வேறு என்ன வேணும்? இது மாதிரி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க, என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்பாங்க. பேங்க்லேருந்து கேட்கணும் அப்படின்வாங்க. யாருக்குமே எதுவுமே சொல்லக்கூடாது. பேங்க் வந்து யாருக்குமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? உங்களை ஃபோன் பண்ணி நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம். உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இருந்தாலும், வீட்டில் அப்பா அம்மாவுக்காக தான் சொல்லுவோம், எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் பேங்க்கில் வந்து மேனேஜரை பார்க்கணும். அவர் சொல்லுவார் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தால். நீங்கள் இந்த நம்பர் சொல்லுங்கள், உங்கள் கார்டில் இருக்க நம்பர் சொல்லுங்கள், உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க நம்பர் சொல்லுங்கள், யார்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் உங்களோட இண்டிபெண்ட், அதாவது உங்களோட தனிப்பட்ட ஒரு அக்கௌண்ட் நம்பர். இது யார்ட்டையும் பகரக்கூடாது, சேரக்கூடாது. வேறு எதுனா நீங்கள் கேட்கணுமா கேளுங்க. உங்களுக்கு இந்த வயசில் இது போதும் கேளுங்க. பேங்க் மேனேஜர் வந்து இத்தனை வருஷம் வந்து வேலை பார்க்கணும், இத்தனை வயசுக்குள்ள வந்து வேலை பார்க்கணும், இத்தனை வயசுக்கு வந்து ரிட்டையர் ஆகணும் அப்படின்னா 60 வயசுல ரிட்டையர் ஆகிடுவாங்க. 21 வயசுக்கு அப்புறம் 21 வயசுக்கு அப்புறம் நம்ம டிகிரி முடிச்சிட்டோம்னா 21 வயசுலேருந்து 60 வயசு வரையும் நம்ம வேலை பார்க்கணும். சார் இப்போ வந்து செக்கில் வந்து இப்போ வந்து ஸ்டேட் பேங்க், எஸ்பிஐ பேங்க் அப்படி இருக்கிறது வந்து அந்த பேங்க்ல அந்த பேருள்ள பேங்க்ல மட்டும் தான் எடுக்கணுமா, இல்லை எந்த பேங்க்ல? எந்த பேங்க்? இப்போ ஸ்டேட் பேங்க்னு கொடுத்துட்டாங்கன்னா ஸ்டேட் பேங்க்ல வந்து நம்ம பணம் எடுக்க முடியும். ஆனால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து இந்தியன் பேங்க்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களோட செக் எடுத்துகிட்டு போய் இந்தியன் பேங்க்ல கொடுத்துட்டு அந்த அக்கௌண்ட்ல போட்டால் உனக்கு அந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். அது பேர் ரொம்ப உள்ள போகணும், சிடிஎஸ்ன்னு. அதை நம்ம அது கிளியர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் நீ இந்த செக்கை வச்சுட்டு நீங்கள் எங்கே வேணால் பணத்தை எடுக்கலாம். ஆனால் நீங்கள் பணம் எடுக்கணும் அப்படின்னா எந்த பேங்க் செக்கோ அந்த பேங்க்கில் தான் வந்து தான் பணம் எடுக்க முடியும். ஆனால் உங்கள் பேங்க் வேறு பேங்க்கில் இருந்தாலும் நீங்கள் இந்த பேங்க்கில் இப்போ பாப்பா கிட்ட ஒரு ஸ்டேட் பேங்க்கில் வச்சுருக்காங்க, உட்காருமா